அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டிராகன் திரைப்படம் உலகம் முழுக்க இன்றைக்கி கிராண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். முதல்ல படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா ராகவன். அவர் ஷார்ட்டாக டிராகன் அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் வந்து 12லேயே 96% மெரிட்டில் பாஸ் ஆகிறாரு. ஸோ பாஸ் ஆன உடனே ஒரு மெடலை வாங்கிட்டு தன் காதலிச்ச ஸ்கூல் டேஸில் காதலிச்ச பொண்ணு போய் போஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒன்றே பிடிக்கல, இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு, இன்னொரு பையனை கை காட்டுறாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு கொஞ்சம் பொறுக்கித்தனமாக சுற்றுற ஒரு பையன். அந்த பையன் தான் உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இவர் ஏமாந்துட்டு, ஸோ நம்ம காலேஜுக்கு போகும்போது நாம் வந்து நல்ல பையனாக போகக்கூடாது, நம்ம வேறு மாதிரி ஒரு பையில் அங்கே போய் ரவுடிசம் பண்ணுற மாதிரியான பையனாக போகணுன்ட்டு காலேஜில் போய் பயங்கரமாக இது பண்ணுறாரு. படிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு 48 அரியரோட அதான் கெத்து அப்படின்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவரோட காலேஜஸில் அவர் வந்து அனுபமா லவ் பண்ணுறாங்க ஹீரோயின். ஸோ அவங்களுடைய கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா கீர்த்தி. ஸோ அந்த கீர்த்தி வந்து காலேஜ்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிட்டாங்க. ஆனால் இவர் வீட்டில் அம்மா அப்பாட்ட போய் சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் ஜாலியாக படுத்துட்டு பிக் பாஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து இவர் காதலிச்ச அந்த பொண்ணு இன்னொரு பையன் கிடைக்கவும், நீ வேணாம், நீ வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவர் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, 1,20,000 சம்பளம் வாங்குறாரு. ஸோ அதை விட அதிகமாக நம்ம சம்பளம் வாங்கணும் அப்படின்ட்டு குறுக்கு வழியில் இந்த டிகிரியெல்லாம் நான் பாஸ் பண்ண மாதிரி காமிச்சிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் அவர் வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் வேலைக்கு போகும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், படிக்காமல் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றுறது தான் கெத்துன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர், அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு திருந்தினாரா இல்லையா, எப்படி திருந்தாரு, இதெல்லாம் தான் இந்த டிராகன் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நடித்த நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி முதல்ல பார்த்துடலாம். முதல்ல கதையின் நாயகன் ராகவன், அதாவது பிரதீப் ரங்கநாதன். அவர் நம்ம பிரதீப்பாக பார்க்க முடியல, ராகவன் அதாவது டிராகன் கதாபாத்திரமாக தான் படம் முழுக்க பார்க்குறோம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. குறிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம், தமிழ் சினிமாவுக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான நடிகர், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வராரு அப்படிங்கிறத நாம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சே சொல்லலாம். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இவருடைய லவ் டுடே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு வைபோடே இந்த படமும் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய இடத்த அவர் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக தான் அவர் இருக்கார். அடுத்தடுத்து நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லபடி கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக இந்த படம் முழுக்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் படமே ட்ராவல் ஆகுது. அவ்வளோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் எமோஷனல் காட்சிகளுமே, படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து சில எமோஷனலான காட்சிகள் வருது. அதுலேயுமே பிரதீப் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே குறையில்லாமல் நடிப்பில் தன்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு அடுத்தடுத்த உயரங்கள் காத்துருக்கு, அவருக்கு நம்ம ஆழ்ந்து சொல்லிடலாம். அதே மாதிரி படத்தில் இவருக்கு அடுத்தபடியாக கவனிக்க வைக்கிறது இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஒரு கதாநாயகி, அதாவது கீர்த்தி கதாபாத்திரம் நடிச்சிருக்க அனுபமா பரமேஸ்வரன். அவங்க படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துச்சு ஒரு வழக்கமான ஒரு ஹீரோயினாக வர போகிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா செகண்ட் ஹாஃபில் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு நல்ல பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு ஹீரோயினாக கயாடு லோகர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுமே எலிட்டாக இருந்தது. இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டர் அப்படின்னா மிஷ்கின் சார் தான், அந்த காலேஜ் ப்ரொஃபஸராக வந்திருக்காரு. ஸோ அவருடைய கெட்டப் பார்க்கும்போதே நம்ம காலேஜ் டேஸ்லாம் நம்ம பிரின்ஸ்பல்லாம் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி ஃபேன் போட்டுக்கிட்டு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் மிஷ்கின் வர்றாரு. எப்போ பார்த்தாலுமே அவர் இன்ட்ரோ ஷாட் காட்டுறாங்க அப்படின்னா புக் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காரு. அது வீட்டாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் புக்கில் படிச்சுட்டே இருக்க மாதிரி தான் அவருடைய இன்ட்ரோ ஷாட்லாம் ஆரம்பிக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டெரரான வில்லனாக வரப்போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவும் சாஃப்டாக, அதாவது உன்னை நல்வழிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான், வில்லன் கூட நம்ம சொல்ல முடியாது. ரொம்பவும் அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸை மிஷ்கின் கொடுத்துருக்காரு. கௌதம் மேனன், இவர் வேலை பார்க்குற கம்பெனியுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக கௌதம் மேனன், அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக வர்றாரு. அந்த கேரக்டருக்கு அவருக்கு பக்காவாக செட் ஆகிருக்கு. அவருடைய ஸ்டைல்லேயே அவர் ஜாலியாக பேசிக்கிட்டு அவருடைய கேரக்டருமே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க. குறிப்பாக இவருடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய விஜய் சித்து, அந்த கேங் வந்து பயங்கரம் பண்ணியிருக்காங்க. விஜய் சித்துவோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. குறிப்பாக விஜய் சித்துவை விட ஹர்ஷத் கான், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அவருக்கு ஹர்ஷத் கானுக்கு இந்த படத்துக்கு பிறகு நிறைய படங்களில் வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா விஜய் சித்து ஃப்ரெண்ட் கேரக்டராக அப்பப்போ கூட வந்தாலுமே ஹர்ஷத் கான் செகண்ட் ஹாஃப் முழுக்க பிரதீப் கூட வர மாதிரியான ஒரு கேரக்டர், அதில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டான்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருமே நல்லா கலக்கியிருக்காங்க. ஸோ நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோயின் முக்கியமான ஒரு கேமியோ என்ட்ரி கொடுக்குறாங்க, அதையும் மறக்காமல் பாருங்கள். டேரக்டருமே இந்த படத்தில் ஒரு சீனில் நடிச்சிட்டு போயிருக்காரு. குறிப்பாக இவருடைய அப்பா அம்மாவாக நடிச்சிருக்கவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜார்ஜ் மரியான் தான் இவருடைய அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மா கதாபாத்திரம் தான். அதில் ஜார்ஜ் மரியானுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக இருந்தது. கிளைமேக்ஸில் தன்னுடைய பையன் கூட பேசக்கூடிய ஒரு வசனம் வந்து தியேட்டரில் எல்லாருமே நிகழ வச்சது. அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருக்காரு.
இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தமிழ் சினிமாவினுடைய அடுத்த முன்னணி இயக்குனர் பட்டியலில் சீக்கிரமாகவே இவர் இணைஞ்சிருவார் அப்படின்றத நாம் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஓமை கடவுளை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதோட தொடர்ச்சியாக தான் 2வது படமாக இப்போ பண்ணிட்டு இருக்காரு. 3வது அடுத்து சிம்புவை வச்சு அடுத்த படமும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட வளர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த படத்தில் அவருடைய ஒர்க் வந்து அந்த ரைட்டிங் வந்து கவனிக்க வச்சது. ஏன்னா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரும்போதே ஓகே இவங்க வந்து காலேஜில் படிக்காமல் கெத்துன்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பையனை போய் ஹீரோவாக கட்டுறாங்களே, இதை வந்து இவங்க வளர்த்து பார்க்குறாங்களா, இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. பட் படம் அது கிடையாது. படத்தில் வேறு ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. அவருடைய ரைட்டிங் நல்லா இருந்தது. நிறைய இடங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் வர்றது ஆகட்டும், அதே மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம், இதெல்லாம் நமக்கு வந்து ஓமை கடவுளையுடைய ஞாபகப்படுத்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட்டோட தான் அந்த படத்தையும் கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. குறிப்பாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாடலாம். அதாவது காலேஜ் டேஸில் வந்து படிக்காமல் சுற்றிக்கிட்டு அரியரை வச்சுக்கிட்டு அதான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்க பசங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக கூட மெசேஜாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக காலேஜ் டேஸில் படிக்காமல் ஊரை சுற்றிட்டு பொறித்தனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சில ஃபோர்ஜரி பண்ணி வேலைக்கு போகிறது, இதனால் நல்லா படிக்கிற பசங்களுடைய வாழ்க்கை அவங்க வேலை கிடைக்காமல் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தில் காட்சிப்படுத்திருக்காரு. அதெல்லாம் பர்ஃபெக்டாக அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு பார்க்கும்போது அப்படியே கனெக்ட் ஆகுது. குறிப்பாக அந்த இன்ஜினியரிங் காலேஜிலலாம் நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு பணம் கட்டி ரீவேல்யூஷன் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம பேப்பர்லாம் வாங்கி செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் நடக்கக்கூடிய சில ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய விஷயங்களையுமே இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அஸ்வத் மாரிமுத்துக்கு இன்னொரு வெற்றி இந்த படம் மூலமாக கிடச்சிருக்கு. அவருக்கும் பாராட்டுகள். லியோன் ஜேம்ஸ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் இசை இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக பாடல்கள், முதல் பாட்டே நம்ம சிம்பு பாடக்கூடிய ஏண்டி விட்டு போன அந்த பாட்டில் இருந்தால் ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எதுவுமே இடைச்சொல்கள் மாதிரி இல்லை, கதையோட ட்ராவல் பண்ணுற மாதிரியான அதே மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸில் யுவன் வாய்ஸ்லேருந்து ஒரு பாட்டு வருது. கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல, ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பாட்டு பார்க்கும்போது நமக்கு வானம் படத்தில் வந்து யுவன் கடைசியில் ஒரு பாட்டு பாடுவார், தெய்வம் வாழ்வது எங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த ஒரு பாடல் வந்து கொடுத்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அதே மாதிரி கேமரா எடிட்டிங் அப்படின்ட்டு எல்லாருமே தங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ப்ளஸ் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் தான். காலேஜ் டேஸில் நம்ம படிக்காமல் இருந்துட்டு அரியர்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு காலேஜ் முடிஞ்சு வந்துட்டு நம்ம புலம்புறதை விட்டுட்டு காலேஜ் டேஸ்லேயே ஒழுங்காக நம்ம படிக்கலாம், நம்மளால் இன்னொருத்தவங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க. கொஞ்சம் மிகையாகவே சில காட்சிகள் இருக்குது. அதாவது ஒரே நேரத்தில் உட்காந்து, அதாவது ஒரே செமஸ்டரில் உட்காந்து எல்லா பேப்பரையும் படித்து கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிகையாக இருந்தாலுமே படம் போகிற போக்கில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்டோரி சொன்ன விதம் வந்து பார்வையாளர்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லி அதையும் கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். படத்தில் அங்கங்கே சில குறைகள் இருக்காங்க செய்யுது. குறிப்பாக இப்போ இருக்க 2K கிட்ஸ் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு அங்கங்கே நிறைய கெட்ட வார்த்தைகளையும், பாட்டிலே கூட கெட்ட வார்த்தைகள் வர்ற மாதிரி, பெண்களை ஆபாசமாக பேசுகிற மாதிரி, திட்டுற மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் அங்கங்கே ஃபஸ்ட் ஹாஃபில் சில இடங்களில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய சில குறைகளும் கூட தவிர்த்துருக்கலாம். பட் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிக்கும், இந்த மாதிரி ரியாலிட்டியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி எடுத்தாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் நிறைய இடங்களில் தனுஷ் வந்து எட்டி பார்க்குறாரு, தனுஷ் மாதிரி அவர் பண்ணுறாரு, அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. இந்த படத்தில் மோஸ்ட்லி அது வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரையும் மீறி சில இடங்களில் வந்துடுது. குறிப்பாக சண்டை காட்சிகள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தனுஷ் மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு. அடுத்த தனுஷா இவர் வரது கூட பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பட் கிட்டத்தட்ட அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கு தனுஷ் தான் ஞாபகத்துக்கு வராது. இவரும் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவும் நீட்டாக இருந்தது. பிரதீப் ரங்கநாதனுக்கும் அனுபமா பரமேஸ்வருக்கும் இடையிலான அந்த லவ் போர்ஷன்ஸில் திரும்ப நான் ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறேன் அப்படின்ட்டு எதையும் கொண்டு வந்து நடுவில் திணிக்காமல் இருந்தாங்க. அது வரைக்கும் பாடலாம். ஏன்னா அந்த மாதிரியான காட்சிகள் இருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். பட் அதை ஒரு சோகப்பாட்டிலே மாண்டேஜாக கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு படக்குழுவை நாம் பாராட்டலாம். படத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கங்கே வச்சுட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம லைஃப்லையுமே வந்தால் நாமளுமே ஒரு டிராகன் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடலாம். ஏன்னா விட்டு கொடுக்காத ஒரு நண்பர்கள் எப்போவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறது. குறிப்பாக அம்மா அப்பா எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு அம்மா அப்பா, நமக்கு தேவைப்படும் போது பணம் கொடுத்து உதவுற அந்த ஒரு அம்மா அப்பா, கௌதமி மேனன் மாதிரியான ஒரு பாஸ் நமக்கு கிடைச்சா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நாமளும் டிராகனாக மாறிடலாம் அப்படின்னு படம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது. கண்டிப்பாக நம்ம படித்தா மட்டும்தான், நம்ம உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். இன்னொருத்தவங்களுடைய உழைப்பை நம்ம திருடி நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது, நம்ம நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்றத படத்தில் போகிற போக்கில் நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் அதை கன்வே பண்ணி சொன்ன விதம், அதாவது ஃபுல் இன்ட்ரெஸ்டோட நல்லா படித்து அந்த பையன் வேலை கிடைக்காம போய் விரக்தியில் சூசைட் பண்ணிக்கிறது, எதுவுமே பண்ணாமல் பணம் வச்சு ஃபோர்ஜரி பண்ணி பாஸ் ஆகி வேலைக்கு போகிறவங்களுக்கு கூடிய வித்தியாசம், இதனால் இவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு அதை காமிச்சு கன்வே பண்ண விதம் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது.
2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான படத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிராகன் திரைப்படம் போர் அடிக்காமல் நல்லா நீட்டாக போகுது. திரைக்கதையுமே உங்களுக்கு என்கேஜிங்காக தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட படத்தினுடைய டியூரேஷன் 2 மணி நேரம் தான் வருது. எந்த இதுவுமே லேக் இல்லாமல் என்கேஜிங்காக கொண்டுட்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த டிராகன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னொரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் போன வருஷம் அவங்க தயாரிப்பில் வந்த கோட் திரைப்படம் தான் அதிக வசூல் பண்ணிச்சு போன வருஷம். இந்த வருஷமுமே கிட்டத்தட்ட இந்த படமே ஒரு 100 கோடிக்கிட்ட வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா படத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். படத்தில் அங்கங்கே சில குறைகள் இருந்தாலும், சில கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, சில கிளாமரான காட்சிகள் இருந்தாலுமே படம் போர் அடிக்காமல் என்கேஜிங்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக கன்வே பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. நிறைய சினிமாத்தனமான விஷயங்கள் அங்கங்கே இருந்தாலுமே போர் அடிக்காமல் இருக்குது. ஸோ டிராகன் திரைப்படம் இந்த வாரம் அந்த படங்களில் சூப்பர் ஹிட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் தேட்டரில் போய் டிராகன் திரைப்படத்தை பாருங்கள்.